வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ட்ரீம் ஸ்டுடியோக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பூனம் சுடிதார் தான் பார்க்க போகிறோம். நான் எப்போயும் நெக்கு கட் பண்ணாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். 13 இன்ச்சு உயரம். நம்ம நெக்கோட அகலம் வந்து 2.25. நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு அந்த கொஞ்சம் தையலுக்கு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம். நெக்கோட உயரம் வந்து 5.5 இன்ச்சுங்க. அடையாளப்படுத்திக்கோங்க. பான் மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடுங்க. ரவுண்ட் நெக்கு தான் கொண்டு வந்துட்டு கீழே மட்டும் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். அதான் மேலே 1/2 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு அடையாளப்படுத்திட்டு சுற்றிலும் ரவுண்டாக 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி தைச்சி போடுங்க. அட்லீஸ்ட் வெளியில் தைக்கிறது வந்து டைமாகவும் அமௌண்ட்டு தரமாட்டாங்கனாலும் நம்ம பசங்களுக்கு நம்ம கையால் இந்த மாதிரி கொஞ்சம் புது புது டிசைன்லாம் தைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதோட விட வேணாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு எந்தளவுக்கு உயரம் வேணுமோ வச்சுக்கோங்க. 7 இன்ச்சு இல்லைன்னா 6 இன்ச்சு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அழகாக கட் பண்ணுங்கள். வரைஞ்சது போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் பிடிச்சி கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா குண்டூசி குத்திக்கோங்க. குத்திட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேண்ட்டு கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணுறதும் சரி, ரொம்ப ஹீட் வைக்க வேணாம். நார்மலான ஹீட்டில் வச்சு அயர்ன் பண்ணுங்கள். அடியில் வந்து பெட்ஷீட் போட்டுட்டு மேலே வந்து பேண்ட்டு கிளாத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணுங்கள். அயர்ன் பண்ணிவிட்டு ஒட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் பைப்பிங் பண்ண போகிறேன். இதை அப்படியே மடிச்சு விடுவாங்க, இருந்தாலும் நம்ம பைப்பிங் வச்சு பண்ணலான்னு ஒரு ஆசை. இப்போ நம்ம வந்து அந்த தையல் மேலேயே கேன்வாஸ் அந்த ஒட்டி அந்த தையல் இருக்குது பார்த்திங்களா, அது மேலேயே போடுங்க. நீங்கள் கூட அந்த பேண்ட்டு கிளாத்து கொஞ்சம் ஒரு நூல் இப்போ அதாவது கேன்வாஸை ஒட்டி கட் பண்ண வேணாம், ஒரு நூல் விட்டுட்டு கூட கட் பண்ணுங்கள். பிரிஞ்சிடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா ஒரு நூல் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தைச்சி எடுத்துடலாம். நல்லா இந்த தையல் மேலேயே போட்டிங்கன்னா தான் வெளியில் வந்து நம்ம திருப்பி நம்ம பைப்பிங் பண்ணும்போது தையல் விழுகாது. அந்த இப்போ டாப்போட கிளாத் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும், அதை கவனமாக பார்த்துக்குங்க. அந்தந்த கார்னர்கிட்ட அந்த 3 பக்கமும் நிப்பாட்டி திருப்புங்க. நிப்பாட்டி திருப்பினீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நான் நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே மடித்து நீங்கள் சுற்றிலும் ஒரு தையல் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பிரித்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம உருட்டிலாம் தைக்க தேவையில்லை. சும்மா அப்படியே வந்து அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டு மடக்கி ஒரே தையலாக அப்படியே போட்டுங்க. உருட்டவெல்லாம் வேணாம், ஏன்னா அந்த கேன்வாஸ் திக்னஸ் இருக்கனால நமக்கு அந்த பைப்பிங் வந்து உருட்டாக வரும். நல்லா அழகாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். பைப்பிங் பண்ணி நீங்கள் மடித்து தைக்கிறதோட பைப்பிங் பண்ணி தைச்சி பாருங்கள். அது சிலதுக்கு வந்து ஒரு 2 கலர் 3 கலர்லாம் கலந்து வரும் இல்லையா டாப்ஸில். இப்போ அப்படிலாம் வரும்போது ஏதாச்சும் ஒரு கலர் வந்து எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி பேண்ட் கிளாத்தில் அயன் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வச்சு தைக்கிறப்ப வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அந்தந்த இடத்துல ஊசியை நிப்பாட்டி ஒரு திருப்பிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த சேனலில் வந்து நம்ம போடுறது வந்து சுடிதார் மட்டும் ரீச்சே ஆகாது. இது வரைக்கும் ஒரு சுடிதார் டாப்ஸ் கூட 10,000 வியூஸ் அந்த மாதிரிலாம் போனதே இல்லை. போட்டால் வந்து மினிமம் வந்து ஒரு 4,000 இல்லை 3,000, 1,000 இல்லை 2,000 அவ்வளோதான் பார்ப்பாங்க. அப்போ தான் சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க அப்போ தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு.
இப்போ இதில் நான் பண்ணுற தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் என்ன தப்பு இதில் பண்ணுறேன் அப்படின்னா, நல்ல பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்ப போகிறேன். சரிங்களா? நான் இது வந்து மறைக்கலை. ஏதாவது வந்து ஒரு டென்ஷனாக இருக்கிறப்ப வந்து நம்ம யோசிக்காமல் வந்து வச்சுருவோம். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் பண்ணினதை அப்படியே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு உள்பக்கம் திருப்பக்கூடாது. மறுபடியும் நான் பிரிச்சுட்டு மறுபடியும் தான் நான் சரியாக தைச்சேன். இதை வந்து நான் மறைக்கலான்னு நினச்சிருந்தா நான் எப்படி வேணாலும் மறைச்சிருக்கலாம். ஆனால் வந்து அது தப்பு. நான் செஞ்சதை நீங்கள் பண்ணவே கூடாது அப்படின்றது தான் என்னோடய இது. அதனால தான் அப்படியே நான் பண்ணதை காமிச்சிருக்கேன். இப்படி பண்ணக்கூடாது. உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பணும். சரிங்களா? அது மட்டும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்ம அந்த அசால்ட்டாக ஆர்வத்தில் நம்ம தைச்சிட்ருக்கப்ப வந்து இந்த மாதிரி தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். இப்போ வந்து நம்ம இப்போ தப்பாக பண்ணிட்டோம். அதையும் நான் கட் பண்ணிட்டேன். யோசிக்காமல் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தா இது என்னடா உள்பக்கம் போதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாகவே எல்லாமே பிரிச்சுட்டு கரெக்டாக வச்சு மறுபடியும் தையல் போட்டேன். அதனால் இந்த தப்பு வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்புறத்துக்கு நான் பார்க்கப்ப உள் பக்கம் வருது. அச்சோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு கரெக்டாக வச்சு ஓடு தையல் போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா மாற்றி தைச்சேன் நான். அதனால் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ திருப்பி நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். ஏன்னா வந்து நிறைய டெய்லரிங்கில் வந்து நம்ம வந்து ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும்போது தான் வந்து அது கண்டிப்பாக சொதப்பலாம் முடியும். ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தப்பு வரத்தான் செய்யும். அதில் இதுவும் ஒன்று. அதனால் எப்பயுமே கவனமாக பார்த்து தைங்க. கரெக்டாக அந்த எஜ்ஜிலே போடுங்க. லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த கார்னர்கிட்ட நிப்படி தைக்கிறது விட்டுறாதீங்க. அதே மாதிரி நம்ம நூல் கட் பண்ணுறதும் கரெக்டாக கட் பண்ணுங்கள். அந்தந்த இடத்துல இருக்க நூலை வந்து அப்பாக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. நூல் நிறையா இருந்தாலும் ட்ரெஸ்ஸு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. பண்ண பைப்பிங் மேலேயே தையல் போட்டுவாங்க. பைப்பிங் மேலேனா பைப்பிங் மேலே கிடையாது, அந்த பள்ளத்தில். அப்போ தான் வந்து உருட்டாக அழகாக தெரியும் உங்களுக்கு. அந்த கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு, நம்ம பண்ண டிசைனும் நல்லாயிருக்கு. அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பி எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிமேடில் வர மாதிரி நம்மளும் சூப்பராக நெக் டிசைன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பட்டன் ரெடி பண்ணிடலாம். பட்டன் வந்து இது அலுமினிய பட்டனு. இது எல்லா கடைகளுமே கிடைக்கிது. நூல்கண்டு கடையில் எல்லா கடையிலையும் இருக்கும். ஒரு பாக்கெட்டு 15 ரூபா தான். நீங்கள் வாங்கி ஒரு பாக்கெட் வச்சுக்கிட்டிங்கனாலும் சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டுலேயுமே ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வைக்கலாம். நான் 2 கிளாத்தாக வச்சு இது பண்ணுறேன். ஏன்னா இது பூனம் கிளாத்துன்றதுனால ரொம்ப லேஸாக தான் இருக்கும். அதனால் 2 கிளாத்தாக அப்படியே கொடுத்து தைக்கிறேன். ரொம்ப திக்கான கிளாத்துனா சிங்கிள் போதும். இதே மாதிரி ஒரு 3 பட்டன் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு தைச்சி விட்ருங்க. நான் வந்து அந்த கிளாத்லேயே வைக்கிறேன். அந்த மெட்டீரியல்லே சுற்றிலும் தைச்சி விட்றேன். அடியில் ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அது வச்சிங்க அப்படின்னா வாஷிங் மிஷினில் போடும்போது சரி, ரொம்ப நாள் நம்ம தைச்சி ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போதும் சரி, அது சில நேரம் வந்து பட்டன் தனித்தனியாக கழண்டுட்டு வந்துடுது. இது மெட்டீரியலோடு நம்ம சேர்த்து பிடிச்சி தைக்கிறப்ப எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சே வராது. ஒரு 3 நூல் இல்லைன்னா 4 நூல் போட்டு அப்படியே தைச்சி விட்ருங்க சுற்றிலும். அது நமக்கு அதிகமாகவும் தையல் வந்து தெரியக்கூடாது, தைச்ச மாதிரி இருக்கக்கூடாது, எதுவுமே அது பண்ணாத மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த நூல் அதிகம் தெரியாத மாதிரி பார்த்து குத்திக்கோங்க. ஏன்னா அது வந்து கண்டே பிடிக்க முடியாது. நான் வந்து ஒரு 3 பட்டன் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம்.
இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கைக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்து கைக்கு பைப்பிங் வச்சு பேக் சைடு நாட்டு வச்சு எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். இதுதான் அதோட ஃபேண்ட்டு, சாலு, நாட்டு டிசைன் எல்லாமே பண்ணிட்டேன். இது பிடிச்சிருந்தா ட்ரீம் ஸ்டுடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.